ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுலேயே ஒரு ஆன்சர் வந்து இருக்குது. 1983 தான் வந்துன்னா கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு. அது ரொம்ப முக்கியம். கிராமத்தில் வந்து நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து துவங்கப்பட்ட ஆண்டு வந்து 1983. அதன் நோக்கம் வந்து என்ன அப்படிங்கிற பாருங்க. கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை வந்து உருவாக்கவும், அதுதான் அந்த திட்டத்தின் வந்து நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ 1983 ஆகஸ்ட் 15 தான் வந்து கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து தொடங்கப்பெற்றது. அதன் நோக்கம் வந்து கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கவும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை வந்து உருவாக்குறது தான் வந்து அந்த திட்டத்தின் நோக்கம். அடுத்த கேள்வி பாருங்க. ஜாதிய கட்டமைப்பின் கூறுகளில் வந்து இல்லாதது எது, அதுதான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்க. சாதிய படிநிலையின் வேறுபாடு அற்ற நிலையை வந்து அனுமதிக்கிறது அப்படின்னாங்க. ஜாதிய கட்டமைப்பின் கூறுகளில் வந்து இல்லாதது எது அப்படின்னா வந்து ஜாதிய படிநிலையின் வேறுபாடு அற்ற நிலையை வந்து அனுமதிக்கிறது. அடுத்த கேள்வி. இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணி? ஸோ இந்த அதிக பிறப்பு விகிதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய அளவிலான வறுமை தான் வந்து அதிக பிறப்பு விகிதத்திற்கு வந்து காரணம் அப்படிங்கிறாங்க. இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணி அப்படின்னா வந்து அதற்கான ஆன்சர் பெரிய அளவிலான வறுமை. துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரொம்ப அடிக்கடி கேட்டது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தான் கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து எல்லா இயருமே வந்து 1995 வந்து இருக்குது. அந்த டேஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 15, 1995 தான் இதற்கான ஆன்சர். துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1995 ஆகஸ்ட் 15. அடுத்த கேள்வி ஒரு ஜாகிரபிலேருந்து. தெற்கு அரைக்கோளத்தில் மில்கி வே எங்கு தென்படும் அப்படிங்கிறாங்க. பிரகாசமானதாக எவ்வாறு தென்படும் அப்படின்னா வந்து ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தெற்கு அரைக்கோளத்தில் வந்து மில்கி வே வந்து ரொம்ப பிரகாசமாக தென்படும். அதுக்கான ஆன்சர் வந்து அதான். அடுத்து பாருங்க, ஆர்டிஐ பற்றின கேள்வி. பொதுமக்களுக்கான அதிகாரி தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான கால வரம்பு வந்து எத்தனை நாள் அப்படின்னா 30 நாட்கள் அப்படிங்கிறாங்க. தகவலறியும் உரிமை சட்டம் அப்படின்னாவே அக்டோபர் 12, 2005 தான் வந்து வரும். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொதுமக்களுக்கான அதிகாரி வந்துன்னு அதுக்கான ஆன்சர் நம்ம இந்த விண்ணப்பம் பெற்ற பிறகு வந்து அதை பதிலளிப்பதற்கான கால வரம்பு என்னன்னா 30 நாட்களுக்குள் வந்து அவர் வந்து விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. பொதுமக்களுக்கான அதிகாரி தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான கால வரம்பு வந்து என்ன 30 நாட்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தகவலறியும் உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா அக்டோபர் 12, 2005. MSME திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனருக்கான முதலீட்டில் வந்து தமிழ்நாட்டோட தரவரிசை வந்து என்ன அப்படின்னா வந்து 1 அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் வந்து இருக்குது. MSMEயில் வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை வந்து 1ஆம் இடம். எந்த ஆண்டின் படினா 2017-18 படி. அடுத்துக்கள் 2020-21ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்து எது அப்படின்னா வந்து தஞ்சாவூர் மாவட்டம். 2020-21ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்து எது அப்படின்னா வந்து தஞ்சாவூர் மாவட்டம். பின் வருவனவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் வந்து நோக்கம் அல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியா அப்படின்னாவே நமக்கு வந்து 2015 வந்து வரும். மேக் இன் இந்தியானா 2014, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா வந்து 2015 வந்து வரும். அதோட நோக்கம் அல்ல. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஏபிசி வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள் தான் வந்து டிஜிட்டல் இந்தியா. வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள் அப்படிங்க. பண பரிவர்த்தனைகளை பணத்தை
கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு முறையில் வந்து செய்தல். பண பரிவர்த்தனைகள் எல்லாம் வந்து பணத்தில் கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு முறையிலே செய்கிறது தான் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறாங்க. இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டி ஆப்ஷன் என்னென்னா அது செலவை குறைக்கணும் அப்படிங்கிறது அது நோக்கம் கிடையாது. இணையவழி சேவைகளின் செலவை குறைத்தல் வந்து அது நோக்கம் கிடையாது. ஸோ டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா நமக்கு 2015 வரும். அதன் நோக்கங்கள்னால் என்னென்னா வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள், பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல், இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. அடுத்து பாருங்க, நீர் தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவுகளில் வந்து எதை தடுக்க குறிப்பிடுகிறது அப்படின்னா எல்லாமே வந்து வெள்ளத்தை தடுக்க தான் வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னா நீர் தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் வந்து பாதுகாக்க முடியும். இந்த விளக்கங்கள்லாம் வந்து பின்வரும் எந்த இயற்கை பேரழிவுகளில் வந்து தடுக்க குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து வெள்ளத்தை தடுக்க தான் இதெல்லாம் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான கேள்விகள் வந்து இடம்பெறுது, நல்லா பார்த்துங்க. நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்திய அணுகுண்டு வந்து எது அப்படின்னா ஃபேட்மேன் அப்படிங்கிறாங்க. இது ஹிரோசிமா அப்படின்னா வந்து லிட்டில் பாய்ங்கிற அணுகுண்டு தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஹிரோசிமாவுக்கு லிட்டில் பாய். இதே நாகசாகிக்கு வந்து எந்த அணுகுண்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேட்மேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கான கேள்வி வந்து நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்திய அணுகுண்டு வந்து எதுன்னா ஃபேட்மேன். இது எதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும்னா புளுட்டோனியத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஃபேட்மேன் வந்து இருக்கும். இதே லிட்டில் பாய் வந்து ஹிரோஷிமாவில் வந்து வீசியிருப்பாங்களா, அது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா யுரேனியத்தை அடிப்படையாக கொண்டது. ஜெர்ம் பிளாசம் இந்த கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா வந்து ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள் வந்து என்ன NPK அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். இதுதான் வந்து தாவரங்களுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்து உள்ள வந்து தனிமங்கள். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள் வந்து எது அப்படின்னா வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டது அப்படின்னா வந்து 2006 ரொம்ப முக்கியம். உத்தராஞ்சல் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சட்டம் வந்து என்ன 2006. எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது அப்படின்னா வந்து உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் 2006 படி தான் மாற்றப்பட்டது. ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா வந்து எதன் காரணமாகனா ஈர்ப்பு மையத்தின் காரணமாக. எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னா ஆன்சர் ஈர்ப்பு மையம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா வந்து பிராகிருதம் அப்படிங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழி எது அப்படின்னா வந்து பிராகிருதம். ஸோ கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னா வந்து எந்த மொழினா பிராகிருத மொழி. அடுத்து பாருங்கள், 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து மிக குறைந்த மக்கள் அடர்த்தி 13 நபர்கள் 1 சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னா வந்து அருணாச்சல பிரதேசம் அப்படின்னாங்க. ஸோ குறைவான மக்கள் அடர்த்தி அப்படின்னா வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து வரும். வெறும் குறைவான மக்கள் தொகை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து சிக்கிம் வந்து வரும். ஸோ குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா சிக்கிம், குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா வந்து அருணாச்சல பிரதேசம். சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை வந்து எழுதியவர் யாருன்னா சார்லஸ் டார்வின் தான் வருவாங்க. சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் வந்து டார்வின். எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் வந்து பட்டியலிடப்படவில்லை அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் தான் வந்து பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை. எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு வந்து 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது அப்படின்னா. ஸோ ராஜஸ்தான் அப்படின்னாவே பாலைவன பரப்பளவில் வந்து மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னா வந்து ராஜஸ்தான் தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்துன்னா இங்கே பாலைவன பகுதி தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 3ல் 2 பங்கு கூட வந்து பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து 20 சென்டிமீட்டருக்கு வந்து குறைவான மழைப்பொழிவை வந்து கொண்டிருக்கிறது தான் வந்து பாலைவனம் அப்படின்னு. ஸோ நமக்கு இதிலே கொடுத்துட்டாங்க. ராஜஸ்தானில் வந்துன்னா எந்த பகுதியில் வந்து சராசரி ஆண்டு மழைப்பொழிவு வந்து 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பகுதியாக
பதிவாகுது பதிவாகிறது அப்படின்னா வந்து மேற்கு ராஜஸ்தான் தான் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிங்கன்னாவே போட்டுடலாம். தார் பாலைவனம் வந்து மேற்கு ராஜஸ்தானில் தான் வந்து வரும். அதை வச்சே நம்ம சொல்லலாம் குறைவான ஆண்டு மழைப்பொழிவு, சராசரி ஆண்டு மழைப்பொழிவு வந்து 20 சென்டிமீட்டருக்கு வந்து குறைவாக பதிவாகிறது வந்து மேற்கு ராஜஸ்தானில். தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் வந்து இடம் பெறாதது எது அப்படின்னா அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோயில் இது எல்லாமே இடம் பெறாதது வந்து டி ஆப்ஷன் தான். ஆயி மண்டபம் அப்படிங்கிறது இடம் பெறாதது. சிற்ப கலைக்கூடம் அப்படின்னு கூட மாமல்லபுரத்தை தான் குறிப்பிடுவாங்க. தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் வந்து இடம் பெறாதது எது அப்படின்னா வந்து ஆயி மண்டபம். எல்லா திரவத்துளிகளும் கோளக வடிவை அடைவதற்கு காரணம் வந்து அதன் பரப்பு இழுவிசை அப்படிங்க. திரவத்துளிகள் வந்து எல்லா திரவத்துளிகளும் கோள வடிவை வந்து அடைவதற்கு காரணம் வந்து பரப்பு இழுவிசை அப்படிங்க. இது தஞ்சாவூர் பொம்மை வந்து ஆடிக்கொண்டே இருக்குன்னா அதுக்கான ஈர்ப்பு மையம் அப்படிங்கிறாங்க. ஸோ திரவத்துளிகள் வந்து கோள வடிவத்தை பெறுவதற்கு காரணம் அதன் பரப்பு இழுவிசை. இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக் டக் ஏரி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு வந்து மணிப்பூர் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக் டக் ஏரி மணிப்பூரில் அமைந்துள்ளது. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து எதுனா பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 அதை தான் பயன்படுத்துகிறாங்க. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா Cl- HCl இருக்க அந்த Cl- அசிட்டிக் அமிலத்தில் வந்து CH3COOH வரும். அதில் அந்த இணை காரங்கள்ங்கிறது CH3COO- அப்படிங்க. ஸோ Cl- அண்ட் வந்து CH3COO- தான் இணை காரங்கள் அப்படிங்க. ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்கள் வந்து Cl- மற்றும் CH3COO-. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.